Hello students, இன்னைக்கு நம்ம 12th physics மெட்ரிக்ல வர நமக்கு 12th physicsல யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பார்க்க போறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல எலக்ட்ரோ அப்படினா எலக்ட்ரான். ஓகே, எலக்ட்ரோனா எலக்ட்ரான், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா ஸ்டேபிள். ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக throughout the lesson we are going to discuss ஸ்டேபிள் எலக்ட்ரான்ஸ், ஸ்டேபிளாக இருக்க எலக்ட்ரான் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் என்ன படிச்சிருப்போம். we know கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, ஓகே, டென்ஷன், ஃப்ரிக்ஷன், நார்மல் ஃபோர்ஸ்னால் என்ன, ஓகே, இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு, நார்மல் ஃபோர்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸு, ஃப்ரிக்ஷனு, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேவா? இந்த லெசனில் ஃபஸ்ட்டு when an object is pushed, the atom in our hand interact with the atoms in the object, and this interaction is basically electromagnetic in nature. அதாவது இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம புஷ் பண்ணுறோம். ஸோ புஷ் பண்ணும்போது நம்மளுடைய ஹேண்ட் வந்து அது வந்து என்ன ஆகுது, அந்த ஆப்ஜெக்டை டச் பண்ணும்போது இன்ட்ராக்டட் ஆகுது. நம்ம ஹேண்டும் அந்த ஆப்ஜெக்டும் ஒன்னோட ஒன்று என்ன ஆகும், இன்ட்ராக்டட் ஆகும். ஓகே, இந்த பேசிக்காக இந்த இன்ட்ராக்ஷன் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர். இல்லை எலக்ட்ரோனா எலக்ட்ரான், மேக்னெட்டிக் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக்னா எலக்ட்ரிக்கும் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன இருக்குன்னு பார்க்குறோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு when we stand on Earth's surface, the gravitational force on us acts downwards and the normal force acts upward to counterbalance the gravitational force. Already we have studied in 11th standard. Okay, ஸோ இப்போ ஒரு எர்த்து சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு மேன் வந்து நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு மேன் இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம், நாம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் டவுன்வர்ட்ஸ். அப்போ நார்மல் ஃபோர்ஸ், ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் அப்வர்ட். இந்த எர்த் வந்து நமக்கு இதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். இது என்ன சொல்கிறோம், நார்மல் ஃபோர்ஸ். டுவார்ட்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸு டவுன்வர்ட் ஃபோர்ஸு. இந்த எர்த் வந்து இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் இல்லையா, அது என்னன்னு சொல்கிறோம், அப்வர்ட் ஃபோர்ஸு. ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதா என்னன்னு சொல்கிறோம், இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் திஸ் நார்மல் ஃபோர்ஸ்? நார்மல் ஃபோர்ஸ்னால் என்ன? இட் அரைசஸ் டியூ டு த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் with the atoms present in the feet of the person. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு பர்சன் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எர்த்தில் அப்படிங்கும்போது என்ன சொல்லிடுது, இந்த ஃபீட்டுக்கும், ஓகே, நம்ம நிற்கிறோம் இல்லையா, நம்மளுடைய காலுக்கும் இந்த எர்த்துக்கும் நடுவில் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், ஒரு ஆப்ஜெக்டை நம்ம புஷ் பண்ணும்போது அப்போ நம்ம ஹேண்டுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக். அதே மாதிரி தான் இப்போ ஒரு மேன் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எர்த்தில் அப்படின்னா ஒரு டிஃபால்ட்டாக ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, இது டவுன்வர்ட் ஃபோர்ஸ். எர்த்து நமக்கு அதுக்கு அகைன்ஸ்டாக என்ன கொடுக்கும், ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே என்னது, பேலன்ஸ் பண்ணி ஒரு நார்மல் ஃபோர்ஸில் நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம ஃபீட்டுக்கும் அந்த எர்த்துக்கும் நடுவில் இருக்க அந்த இன்ட்ராக்ஷன் என்னன்னு சொல்கிறோம், அந்த ஆட்டம்ஸில் ப்ரெசன்ட் இன் த ஃபீட் ஆஃப் த பர்சன், அந்த இன்ட்ராக்ஷன் என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன். ஸோ we are attracted by the gravitation force of the earth. நம்ம எதனால ஸ்டாண்ட் பண்ண முடியுது ஸ்டேபிளா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, due to the gravitation force. We stand on earth only because of electromagnetic force of atoms. Okay, the next, third, when an object is moved on surface, static friction resists motion of the object. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து என்ன இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும். ஸோ நம்ம எப்போ நம்ம ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, மூவ் ஆக ஆரம்பிக்குது, ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸுக்கு மூவ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ அந்த ஸ்டேபிளாக இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு அகைன்ஸ்டாக நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது ஒரு மோஷன், மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு வருது. ஓகே, ஸோ இப்போ when an object is moved on a surface, ஒரு பொருளை நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக்னா என்னது, ஸ்டேபிள், நிலையாக இருக்குது, நிலையாக இருக்கிற பொசிஷன்லேருந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது. இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஆட்டம்ஸ். இப்போ ஸ்டேபிளாக ஒரு பொருள் ஒரு டேபிள் மேலே இருக்குன்னா எப்படி அந்த டேபிள் மேலே இருக்குது, அந்த டேபிளுக்கும் அந்த பொருளுக்கும் என்ன இருக்கும், ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும். ஓகேவா?
அதனால தான் என்ன ஆகுது, ஸ்டேபிளாக அந்த டேபிள் மேலே அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆல்சோ ஹேஸ் சிமிலர் ஆரிஜின். இப்போ நான் அந்த ஆப்ஜெக்டை ஒரு டேபிள்லேருந்து நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஏன்னா கைனடிக்ங்கிறது ஒரு இயக்க ஆற்றல், மூவிங். ஓகேவா, கைனடிக் ஃப்ரிக்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதெல்லாம் என்னது நம்ம பார்க்குறோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி we can understand the electromagnetism and very essential to understand the universe in a holistic manner. So we should know what is gravitational force, okay, what is upward force, downward force, okay, and normal force means what is electromagnetism. Okay, I think this and all you should understood. The next is the forces. Yeah, forces we have two types, gravitational force and electromagnetic force. Okay, so first electrostatistics. Electrostatistics நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, the branch of electricity which deals with stationary charges. Stationary means what? Stable charges. Charges indicating letter what? Q, small q. It's called electrostatistics. So in this lessons fully we are going to discuss about stable electron. Electrostatistics. Electron வந்து stable, statics then stable. Electron electron. Okay, so the branch of electricity தான் இந்த electrostatistics. Okay, first we are going to discuss about historical background of electric charges. What is electric charges? Okay, then 2 million goes the ampere. Ampereங்கிறது எப்படி இருக்கும், ஒரு சாலிடா டிரான்ஸ்லுசன்ட். ஓகே, டிரான்ஸ்லுசன்ட்னா என்னது, டிரான்ஸ்பரண்ட்னா நமக்கு டிரான்ஸ்பரன்சியாக அது இருக்கும், இன்சைடு என்ன இருக்கோ அது அப்படியே அது பக்கம் தெரியும். டிரான்ஸ்லுசன்ட்னா அது தெரியாது. ஓகேவா, மெட்டீரியல் ஃபார்ம்டு. அப்போ சாலிட், இப்போ ஒரு சாலிட் ஒரு ஸ்டோன் இருக்குன்னா ஸ்டோனுக்குள்ளே என்ன இருக்கு நம்மளால பார்க்க முடியுமா? யா, நோ. From the resin of a fossil tree. Okay, rubbing with animal fur attracted a small pieces of leaves and dust. Okay, ஒரு ஆம்பர் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அனிமல் ஃபரோட நம்ம என்ன பண்ணுறோம் வச்சு ரப் பண்ணுறோம். அப்போ அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும், நமக்கு ஒரு சார்ஜ். ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் செட் டு பி சார்ஜ்டு. நாட் ஓன்லி இது ஆம்பர், ஒரு ஆம்பர் வச்சு தேய்க்கும் போது மட்டும் கிடையாது, ஈவன் ஏ கிளாஸ் ராட் ரப்டு வித் சில்க். ஒரு கிளாஸ் ராட் எடுத்துட்டு அது நம்ம ஒரு சில்க் கிளாத்தோட வச்சு நம்ம ரப் பண்ணும்போதும் attracts pieces of papers. Okay, ஒரு pieces of papers நம்ம தலையில வச்சு ரப் பண்றோம், pieces of papers-னாலும் அது என்ன பண்ணிக்கும், அட்ராக்ட் பண்ணுது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் என்னது, ஒரு கிளாஸ் ராடை வந்து நம்ம ரப்பர்ல ஒரு கிளாஸ் ராட் ரப்டு வித் த சில்க் கிளாத்னாலும் அது ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும், ஒரு சார்ஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த இடத்துல எல்லாம். ஓகே, ஒரு தென் நெக்ஸ்ட் historical background of electric charges. Okay, so next example, if a charged glass rod is brought if a charged glass rod is brought close to the charged rubber rod, they attract each other. Okay, so இப்போ ரப்பர் ராட் எடுத்திருக்கோம், ரப்பர் ராட்ல என்ன இருக்கு, இந்த இடத்துல ஃபுல்லா பார்த்தோம்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அதுவே ஒரு கிளாஸ் ராட் எடுத்துக்கிறோம், கிளாஸ் ராட்ல நமக்கு என்ன இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ அப்போ ஆப்போசிட் சார்ஜஸ்னாவே என்ன ஆகும், அட்ராக்ட் ஈச் அதர். At the same time, if a charged glass rod is brought near the another charged glass rod, both the rods repel each other. The next, historical background of electric charges. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ரப்பர் ராட். ஸோ ரெண்டு ரப்பர் ராட் எடுக்கும்போது ரெண்டுலையுமே என்ன இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ ரெண்டுமே என்ன பண்ணும், நமக்கு ரிப்பல் பண்ணும். ஸோ இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரப்பர் ராட் கொடுத்துருக்காங்க. ரப்பர் ராட்ல வந்து negative charges, glass rodல positive charges. So அப்போ positive and negative என்ன பண்ணுவது, what does that, attract each other. Okay வா, it get attract each other. Next, observations and inference பார்க்கலாம். Here charged rubber rod hanging from a thread is brought near the first rubber rod. The rods repel each other. நாம் இப்போ என்ன சொன்னோமோ அதே தான், ரப்பர் ராட்னா அது என்ன பண்ணிக்கும், ரெண்டுமே ரிப்பிள் பண்ணும். ஒரு ரப்பர் ராடும் கிளாஸ் ராடும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். A charged glass rod close to the charged rubber rod, they attract each other. Okay, at the same time, if a charged glass rod is brought near the another charged glass rod, now they repel each other. Glass rod இப்போ ரப்பர் ராட் எடுக்கிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், ரெண்டுமே என்ன பண்ணிக்கும், ரிப்பிள் பண்ணும். ஓகேவா, அதே மாதிரி ஒரு ரப்பர் ராடும் ஒரு கிளாஸ் ராடும் எடுக்கிறோம் அப்படின்னா அது ரெண்டுமே என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். அதுவே ஒரு கிளாஸ் ராடும் எடுக்கிறோம் அப்படின்னா அது ரெண்டும் என்ன பண்ணும், ரிப்பிள் பண்ணும். ஓகே,
next the charging rubber rod and the glass rod are different from one another. ஏன்னா ரெண்டுமே oppositeல இருக்கு. The charged rubber rod repels another charged rubber rod. Yeah, charged glass rod repels another charged glass rod. Yeah, we know very well, like charges repel each other and unlike charges attract each other. Okay, next see the experiment. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பலூன் வந்து என்ன பண்ணுறோம், நல்லா ப்ளோ பண்ணிவிட்டு அது நல்லா ரப் பண்ணிட்டு, ஓகே, நம்ம ஹெட்டில் வச்சு நல்லா ரப் பண்ணிவிட்டு ஒரு வாலில் என்ன பண்ணலாம், ஸ்டிக் பண்ணலாம். ஏன்னா நம்ம அட்ராக்ஷன் ஆகும் எலக்ட்ரான்ஸ். அதே மாதிரி ஒரு பேப்பர், நம்ம சின்ன வயசுல விளாண்டுருப்போம், ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நல்லா தலையில் வச்சு தேய்ச்சிட்டு அது என்ன பண்ணிக்கும், தலையிலே அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும். அது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு அட்ராக்ஷன்ஸ் பார்க்குறோம். ஓகே, ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் சார்ஜஸ் 18th centuryல பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படின்றவர் தான் சார்ஜஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறார். ஓகே, இப்போ என்னென்ன சார்ஜஸ், பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். இஃப் த நெட் சார்ஜ் இஸ் 0 in the object, it is said to be electrically neutral. நியூட்ரல் அப்படின்னா என்னது, ரெண்டுமே இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 mark கொஷனில் கேட்பாங்க. ஸோ சார்ஜஸ் யார் ஃபைண்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். ஸோ இது வந்து ஒரு ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் சொல்கிறோம். ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங்னா இதுவும் 1 mark கொஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சார்ஜிங் த ஆப்ஜெக்ட்ஸ் த்ரூ ரப்பிங் இஸ் கால்டு. நம்ம ரப் பண்ணும்போது அந்த சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அது என்னன்னு சொல்றது, ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். ஓகே, நெக்ஸ்ட் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ். This and all you know very well. Electric charge. Okay, we know the universe is made up of atoms. The atoms அப்படிங்கிறது என்னது, proton, electron, neutron. இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ் சுற்றி என்ன ஆகும், மூவ் ஆகும், எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் அரௌண்ட் ஆகும். ஓகே, எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் அரௌண்ட் ஆகும். ஸோ இன்சைட் த நியூக்ளியஸ் வாட் இஸ் தேர், புரோட்டான் இருக்கு. ஓகேவா, புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நியூட்ரானுங்கிறது நியூட்ரல், பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். புரோட்டானுங்கிறது பாசிட்டிவ் மட்டும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு தெரியும், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். ஃபண்டமெண்டல் அண்ட் இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒரு மாஸ் இருக்கு, சார்ஜ் இருக்கு. சார்ஜுங்கிறது என்னது, எஸ்ஐ யூனிட் கூலும். சார்ஜோட எஸ்ஐ யூனிட் என்னது, கூலும். கேபிட்டல் சி யூஸ் பண்ணும். சார்ஜுங்கிறது ஸ்மால் கியூ. ஓகே, தென் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். கன்சர்வேஷனாகவே நமக்கு தெரியும், த டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் இந்த யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த யூனிவர்ஸில் சார்ஜ் வந்து எப்படி இருக்கும், கான்ஸ்டன்ட். Charge can neither be created nor be destroyed. Okay, conservation of charges na we cannot create nor destroy them. When physical process, the net change in charge will always, net charge வந்து சார்ஜுக்கு எப்படி இருக்கும், எப்பவுமே வந்து என்னவா இருக்கும், ஜீரோவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். Okay, next quantization of charge. The charge Q on any object is equal to an integral multiple of this fundamental unit of charge E. இங்கிறது என்னன்னு எலக்ட்ரான். ஓகே, ஸோ இங்கே கியூங்கிறது என்னது, சார்ஜ். ஸோ இப்போ கியூ இஸ் ஈக்குவல் டு வாட், NE. தட் மீன் நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். என்னங்கிறது இன்டீஜர். ஓகேவா, ஸோ இப்போ 0வா இருக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ஆ இருக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஆகும், ப்ளஸ் 1ஆ இருக்கலாம், ப்ளஸ் 2ஆ இருக்கலாம், இல்லை -1 -2ஆ கூட இருக்கலாம். ஓகேவா, ஸோ த ராபர்ட் மில்லிகனோட எக்ஸ்பெரிமெண்ட் வேல்யூ, வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த வேல்யூ வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணோம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூ ஷுட் நோ வேல்யூ. இங்கிறது எலக்ட்ரானோட வேல்யூ தான். ஓகே, ஸோ இப்போ 1.6 × 10⁻19 கூலும். ஓகே, த சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இஸ் -1.6 × 10⁻19 கூலும். த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானோட வேல்யூ, சார்ஜ் ஆஃப் புரோட்டானோட வேல்யூ. எலக்ட்ரானுக்கு மைனஸ் வரும், புரோட்டானுக்கு ப்ளஸ். ஓகே, த வேல்யூ அதே தான், ப்ளஸ் மைனஸ் மட்டும் மாறி வரும். Next, Coulomb's law. Coulomb discovered his famous law. அவருடைய law என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ரெண்டு பார்த்தோம் இல்லையா, Q1 Q2 charges. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், Q, the charge is equal to, the quantization of charge is equal to, இப்போ இங்கே நம்ம ரெண்டு சார்ஜ் எடுத்துக்கிறோம், ப்ளஸ் சார்ஜ் அங்கே Q1, இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் Q2. ஓகே, 2 பாயிண்ட், ஒரு பாயிண்ட் சார்ஜாக கன்செப்ட் பண்ணிக்கிறோம். ரெண்டுக்கு நடுவில் இருக்க அந்த டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கிறோம், R vector 1 2. ஓகே, the force of the direction what, this is the force of the direction 2 1. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்னது, R எடுத்துக்கிறோம். R is the distance between the charges. Q1 Q2ங்கிறது வந்து 2 பாயிண்ட். ரெண்டுமே என்ன இருக்குது, ரெண்டு பாயிண்ட்டுமே ரெஸ்ட்ல பொசிஷன்ல இருக்கு. Q1 சார்ஜ், Q2 சார்ஜ் ரெண்டுமே ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ அக்கார்டிங் டு கூலும்ஸ் லால பார்க்கலாம், the force on the point charge Q2. ஓகே, இந்த பாயிண்ட் சார்ஜ் Q2 எது மேலே எக்ஸைட்டட் ஆகுது,
another point charge q1 மேல excited ஆகுது. ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? F vector 21 is equal to k into q1 q2 by r squared into r cap 12. இதில் r cap 12 அப்படிங்கிறது யூனிட் வெக்டார். ஓகே, directed from இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? q1 to q2 இருக்கும். q1 to q2. இந்த kங்கிறது proportionality constant. kங்கிறது proportionality constant. ஸோ அப்போ இந்த electrostatic forces, electrostatic forceங்கிறது என்னது? It is directly proportional to the product of the magnitude of the 2 point charges. ரெண்டு point charges கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? q1 point charge, q2 point charge. ஓகே, இது ரெண்டுமே எப்படி இருக்கு? ஒன்றுக்கு ஒன்று டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குது. இதோட ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குது? ஒன்றுக்கு ஒன்று டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குது. அப்போது the electrostatic forces inversely proportional to the square of the distance between the 2 point charges. இதுக்கு நடுவில் இருக்க அந்த டிஸ்டன்ஸ் r வந்து எப்படி இருக்குது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அதோட ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். r ஸ்கொயர்டுங்கிறதுனால தான் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 point charges அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன கூலும்ஸ் லாக்குன்னு பார்த்தோம்னா, the force on the charge q2, இந்த q2 அந்த சார்ஜ் வந்து எது மேலே எக்ஸைட்டட் ஆகுது? q1 சார்ஜ் மேலே. அப்போ அந்த ஆல்வேஸ் த லைன் அலாங் த லைன் ஜாயினிங் த டூ ஃபோர்ஸஸ், ரெண்டும் லைனுமே எப்படி இருக்கும்? ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கும். r121ங்கிறது யூனிட் வெக்டார், இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் q1 எக்ஸைட்டட் q2 அலாங். இப்போ q2 சார்ஜ் q1 மேலே வந்துச்சுன்னா 21 சொல்லுவோம். அதே q1 சார்ஜ் q2க்கு மேலே போனுச்சுன்னா எக்ஸைட்டட் ஆகுது அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம்? what is that? r12 சொல்லுவோம். minus r12. ஓகேவா? ஸோ தென் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட். அந்த கேங்கிறத ப்ரொபோர்ஷனல் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸில் எஸ்ஐ யூனிட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த எஸ்ஐ யூனிட்ஸில் கேங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் பார்த்தோமா? அப்போ கேவோட ஃபார்முலா, ஓகே, கேவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா 1/4 pi epsilon naught. இதில் எப்சிலான் நாட் அப்படிங்கிறது என்னென்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் சொல்லுவோம். அதில் கேவோட வேல்யூ, ஃபார்முலா வேறு வேல்யூ வேறு. ஃபார்முலா என்னென்னா 1/4 pi epsilon naught. கேவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 9 × 10⁹. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபார்முலா சால்வ் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதோட யூனிட்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் டு தி பவர் -2. இதில் எப்சிலான் நாட் இருக்கு இல்லையா? ஃப்ரீ ஸ்பேஸ் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி. அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா 1/4 pi k. 1/4 pi k. ஓகே, ஸோ இந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 8.85 × 10⁻12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் பவர் -1 மீட்டர் டு தி பவர் -2. இது எப்சிலான் நாட்டோட வேல்யூ. ஓகே, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இது சம்டைம்ஸ் இந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூ கொடுத்துருவாங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. The magnitude of the electrostatic force between two charges, each of 1 coulomb, separated by a distance of 1 meter. நம்ம பார்த்தோம் இல்லையா? q1 சார்ஜ், q2 சார்ஜ். ஓகே, ஸோ இதுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் r. அப்போ என்ன டிஸ்டன்ஸ்? இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ அங்கே எவ்வளோ சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகும்? 1 coulomb ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் அப்போ F vector is equal to 9 × 10⁹ Newton. A huge quantity equivalent to the weight of 1 million ton. Weight எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 1 million ton. So we never come across 1 coulomb of charge in practice. Okay. So most of the electrical phenomena in day-to-day life involve electrical charges of the order. நம்ம daily day-to-day lifeல யூஸ் பண்ணுறது என்ன ஆர்டரில் இருக்குன்னா மைக்ரோ கூலும் இல்லை நானோ கூலும் அப்படின்னு இருக்கும். ஓகே, நானோங்கிறது we know very well 10⁻⁻9. அதே மைக்ரோங்கிறது 10⁻⁻6. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ்ல எஸ்ஐ யூனிட்ஸ் பார்க்குறோம். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா F vector 21. அது அப்போ என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் ஆக்டட் செகண்ட், ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் ஆக்டட் செகண்ட் ஃபோர்ஸ். அப்போ K is equal to q1 q2 by r squared into r cap 12. ஸோ இதில் மீடியம் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி என்னன்னு பார்த்தோம்னா எப்சிலான். ஓகே, உங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது என்னது? எப்சிலான் பெர்மிட்டிவிட்டி. எப்சிலான் நாட் அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸு. எப்சிலான் ஆர் அப்படின்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ எப்சிலான்ட்டுங்கிறது கிரேட்டர் தென் எப்சிலான் நாட். எப்சிலான் ஆர் அப்படின்னா எப்சிலான் பை எப்சிலான் நாட் எனி மீடியம். எப்சிலான் ஆருங்கிறது 1. இட் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் ஏர். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. எப்சிலான் ஆர் வந்து கிரேட்டர் தென் 1 ஆல் அதர் மீடியா. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது
கூலம்ஸ் லாக்கும் நியூட்டன்ஸ் லாக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ். the force between 2 point charges, coulombs லாங்கிறது 2 point charges q1 q2. ஓகே, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனுங்கிறது 2 masses m1 m2 நீங்கள் 10th 11th நம்ம படிச்சிருக்கிறோம். இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மேட்டர் ஆஃப் 2 point charges. இது கூலம்ப் லா. அதுவே நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் a product of 2 masses. இங்கே 2 charges, இங்கே masses. ஓகே, அதே மாதிரி இது இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பார்க்குறோம். இங்கேயும் இன்டைரக்ஷன் ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இது ரெண்டுமே சேம். அதே மாதிரி the force between 2 charges attract or repulsive. ஓகே, இங்கே 2 masses, இங்கே சார்ஜஸ் பார்க்குறோம், இங்கே மாசஸ் பார்க்குறோம். ஸோ அதில் கேவோட வேல்யூ பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் 910⁴ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. அதோட ஜிங்கிறது என்னது? கேபிட்டல் ஜி யூனிவர்சல் கான்ஸ்டன்ட். ஸ்மால் ஜிங்கிறது ஆசரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே, கேபிட்டல் ஜிங்கிறது கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ அதோட வேல்யூ இது வந்து கூலம்ஸ்ல வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர். இது இண்டிபெண்ட் மீடியம். ஓகே, ஸோ அப்போ இஃப் 2 charges are in motion, லாரன்ஸ் ஃபோர்ஸ் இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்? லாரன்ஸ் ஃபோர்ஸ் கம்ஸ் இன் டு பிளே இன் த அடிஷன் டு கூலம்ஸ் ஃபோர்ஸ் பார்க்குறோம். இது ஆல்வேஸ் 2 masses ஆர் ரெஸ்ட் ஆர் இன் மோஷன். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.